அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 31 தை மாசத்தோட வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம ஜனவரி மாசத்தோட கடைசி நாள். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள சர்க்கரையோட இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் நீங்க சேர்த்து வச்சாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் அடியோட ஒளியும் சொல்லலாம். நல்ல ஒரு பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு தை மாசத்தோட 3வது வெள்ளிக்கிழமை. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல கல்லுப்புல இந்த பணவசிய பொருளை நீங்க மறைச்சு வச்சாலே போதும். அளவில்லாத பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் தீரும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா இன்னைக்கு 2வது வீடியோல மாசத்தோட கடைசி நாளும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாள்ல 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சர்க்கரையும் இருந்தாலே போதும், உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்புக்கான ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு 3 லெவல்ல நான் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறேன். அதாவது உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ அந்த லெவலை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல கோல்டு லெவல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வால்பேப்பர் யாரெல்லாம் பயன்படுத்தலான்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவோ பரிகாரம் செஞ்சுட்டேன், ஆனா பணவரவு அதிகரிக்க மாட்டேங்குது, பண கஷ்டம் எப்பயுமே இருக்கு, இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடைக்க மாட்டேங்குது, இதுக்கெல்லாம் என்னதான் விடிவு காலம்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்காகவே இந்த வால்பேப்பரை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வால்பேப்பரை டெய்லியும் காலையில 5 நிமிஷம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதுமானது. பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா நீங்களே மாறுவீங்க. பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமா அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய மாசத்தோட கடைசி நாள்ல செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. 9 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 9 நம்பர் நமக்கு ஒரு முழுமையை குறிக்குது. இத பத்தி தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு 2025வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 9. அடுத்ததா இன்னைக்கு தை மாசம் 18ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகையும் 9. அந்த வகையில மாசத்தோட கடைசி நாள்ல வரக்கூடிய இந்த 9 சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாள்லயும் அந்த மாசம் ஃபுல்லா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுக்கான பரிகாரங்களை நாம செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்தோட கடைசி நாள்லயும் அந்த மாசம் ஃபுல்லா நாம அனுபவிச்ச கஷ்டங்கள் அடுத்த மாசம் நம்மள பின்தொடராம இருக்கிறதுக்கான பரிகாரங்களை நாம செய்யணும். அந்த வகையில மாசத்தோட கடைசி நாளோட இந்த 9 சேர்க்கை, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான சேர்க்கைனே சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வராது. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு
தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். நல்ல நேரம் பார்க்கணும், பெஸ்டான டைம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். இந்த பரிகாரத்துக்கு வெள்ளை சர்க்கரை தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்கு உகந்தது இந்த வெள்ளை சர்க்கரை. அந்த வகையில வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தி பண கஷ்டம் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்குமான பரிகாரத்தை நாம செய்யும் போது நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். இந்த ஏலக்காயில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. விதைகள் கீழே விழாத மாதிரி நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த ஏலக்காயில எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க ஏலக்காயில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பல், அதாவது டபுள் இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. 8ங்கிற நம்பரை நாம தலைகீழா, அதாவது படுக்க வசத்துல எழுதினோம்னா அதை தான் இன்ஃபினிட்டி சிம்பல்னு சொல்றோம். அதுக்கு மேல இன்னொரு 8ங்கிற நம்பரை வரைகிறதுக்கு பேரு தான் டபுள் இன்ஃபினிட்டி சிம்பல். பொதுவா ஒரு இன்ஃபினிட்டி சிம்பலே நமக்கு அளவில்லாத பணத்தை ஈர்த்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுலயும் டபுள் இன்ஃபினிட்டி சிம்பலை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பரிகாரத்தை செஞ்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். இந்த டபுள் இன்ஃபினிட்டி சிம்பலை பத்தியும் ஏற்கனவே நம்ம சேனல்ல பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். சரி, நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில இந்த டபுள் இன்ஃபினிட்டி சிம்பலை நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி நீங்க வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய உங்க கையில வச்சுக்கோங்க. இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால நீங்க மூடிக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க. கடன் பிரச்சனையையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா இந்த ஏலக்காய் பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க. தேவையான பொருட்கள்ல நான் சொல்ல மறந்துட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. கண்ணாடி கிண்ணம், பீங்கான் கிண்ணத்தை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அகல் விளக்க எடுத்துக்கலாம். அதுல 3/4 அளவுக்கு வெள்ளை சர்க்கரைய நிரப்பி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த ஏலக்காய அந்த வெள்ளை சர்க்கரைக்கு உள் பக்கத்துல நீங்க வச்சிருங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஒரு கிண்ணத்தை எடுத்து அதுல ஏலக்காய வச்சு, அதாவது டபுள் இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்ச ஏலக்காய வச்சு அதுக்கு மேல ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை சர்க்கரைய நீங்க கொட்டி வச்சா கூட கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறமா இந்த கண்ணாடி கிண்ணத்தை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அப்படியே திறந்தபடி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வச்சிருங்க. நீங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். கிச்சன்லயும் வைக்கலாம், ஹால்லயும் வைக்கலாம், நீங்க படுத்து தூங்கக்கூடிய இடத்துலயும் வச்சுக்கலாம். குழந்தைங்க கை கால் பட்டு கீழே தட்டி விட்டுறாத மாதிரி கொஞ்சம் பார்த்து உயரமான இடத்துல வச்சிருங்க. இதுக்கப்புறமா நாளைக்கு நமக்கு பிப்ரவரி மாசத்தோட 1ஆம் தேதி. நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த சர்க்கரைய எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல எறும்புகளுக்கு உணவா வச்சிருங்க. அதாவது ஏதாவது ஒரு மரத்துக்கடியில இந்த சர்க்கரைய நீங்க தூவி விட்டா அதை எறும்பு வந்து சாப்பிடும். இதுக்கப்புறமா அந்த ஏலக்காய பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சுக்கோங்க. இது 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த ஏலக்காய் உங்க கண்ணுல எப்ப படுதோ அப்ப எடுத்து கால்படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க. மாசத்தோட முதல் நாள்ல காலையில எந்திரிச்ச உடனேயே எறும்புகளுக்கு நீங்க வைக்கக்கூடிய இந்த தானம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினைகளையும் அதனால ஏற்படக்கூடிய பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் உங்களுக்கு நீக்கி கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.